அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நவகிரகங்களில் மந்த கிரகன்னும் நீதி தேவன்னும் அழைக்கக்கூடியவர் சனி பகவான் ஆவாருங்க. இவர் பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் அவங்க செய்த நன்மைகள் தீமைகள் பொறுத்து பலன்களை வழங்கக்கூடியவர் ஆவாருங்க. காகத்தை வாகனமாக கொண்ட சனி பகவான் பார்த்திங்கன்னா சூரிய பகவானுடைய மகன்னு சொல்லப்படுறாருங்க. மற்ற எந்த தெய்வங்களை போல் இல்லாமல் சனி பகவானை வழிபடுவதற்கு தனியான முறைகள் இருக்குதுங்க. அது என்ன முறை, எந்த முறையில் சனி பகவானை வழிபட்டால் பாதிப்புகள் குறையும், சனிக்கிழமை நாளில் சனி பகவானை எப்படி வழிபட்டால் கஷ்டங்கள் விலகும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் சனிக்கிழமை நாளில் காகத்துக்கு சாதம் வைத்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. சனி பகவான் எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவருங்க. சனி பகவானுடைய பார்வை பட்டுச்சுன்னா போதுங்க, ஆண்டி கூட அரசனாக விட முடியுங்க. அப்படிப்பட்ட வல்லமை படுத்த சனி பகவானை எப்படி வழிபட்டோம்னா நன்மை கிடைக்கும், அவரை வழிபடுவது என்ன, அவருடைய அருளை பெறுவதற்கு நம்ம என்னவெல்லாம் செய்ய வேணும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. நவகிரகங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சனி பகவான ஆயுள்காரன்னு ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க. அவருடைய ஆதிக்கத்தை பொறுத்தே ஆயுள் காலம் அமைஞ்சிருக்குதுங்க. சனீஸ்வரனை போல கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லைன்னது ஜோதிட பழமொழின்னு சொல்லலாங்க. சனி பகவான்னு சொன்னாலே நம்ம எல்லோருக்குமே கொஞ்சம் பயம் இருக்கத்தாங்க செய்யுது. தெய்வங்களை கூட சில சமயங்களில் சனி பகவானிடம் மாட்டிக்கொண்டு பெரும் துன்பங்களை அனுபவித்ததாக புராண கதைகளில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஒருவரையுமே அவர்களுடைய வாழ்நாளில் 7.5 ஆண்டுகள் கண்டிப்பாக சனி பிடித்து அவர்களுடைய வாழ்க்கையை புரிய வைத்து அதற்கு பிறகு நன்மைகளை வாரி வழங்குவாருங்க. அவரவர் ராசிகளில் சனீஸ்வரன் சஞ்சரிக்கும் போது பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தந்து துன்பப்படுத்தி அதுக்கு பின்னாடி தாங்க அந்த ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு போகும்போது நஷ்டங்களை ஈடு செய்யும் வகையில் மகிழ்ச்சியை கொடுத்து விட்டு செல்வத்தை கொடுத்து விட்டு போவாருன்னு ஐதீகமே இருக்குதுங்க. அதே போல் சனி தோஷம் இருக்கக்கூடியவங்க தோஷ நிவர்த்தி செஞ்சாங்கன்னா சனீஸ்வரன் மகிழ்ச்சி அடைந்து தாக்கத்திலிருந்து குறைந்து பல நன்மைகளை தருவாருன்னு சொல்லலாங்க. இதில் 7.5 சனிக்காலம் என்பது மிகவும் கஷ்டமான காலமாகுங்க. நம்ம இந்த சமயத்தில் சனி பகவானுடைய பாதிப்புகள் குறைப்பதற்காக சனி பகவானுக்கு விருப்பமான விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் மற்றும் பாதிப்புகள் அனைத்துமே சற்றே குறையுங்க. நம்ம சனிக்கிழமை நாளில் சனி பகவானை எப்படி விரதம் இருந்து வழிபடலான்னு பார்க்கலாம் வாங்க. சனிக்கிழமை நாளில் நம்ம அதிகாலையில் எந்திரிச்சு குளிச்சு விட்டு சுத்தமான ஆடைகளை அணிந்து கொண்டு அன்றைய நாளில் நம்ம வீட்டு பூஜை அறையில் பூஜை செய்ய வேணுங்க. காலை மற்றும் மத்தியான நேரத்தில் எந்த உணவுமே நம்ம சாப்பிடாம பால் பழம் தண்ணீர் மட்டும் சாப்பிட்டு கொண்டு நம்ம விரதத்தை சனிக்கிழமை நாளில் கடைபிடிக்க வேணுங்க. அதே போல் அன்றைய நாளில் மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க. சனிக்கிழமை நாளில் இரவு நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு எளிமையான உணவை சாப்பிட்டு நம்முடைய விரதத்தை முடித்து கொள்ளலாங்க. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி கருப்பு எல் மற்றும் வேக வைத்த சாதம் இதை படித்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருவது நல்ல பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை விரதங்கிறது எல்லா மாதத்துலையுமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரத வழிபாட்டு முறையாகுங்க. இப்படி நம்ம சனிக்கிழமை நாளில் விரதத்தை கடைச்சி பிடிச்சிட்டு வந்தோம்னா சகல செல்வமும் பெற்று வாழ முடியுங்க. யார் ஒருவர் சனிக்கிழமை நாளில் விரதத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு சனி பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. சனிக்கிழமை நாளில் நம்ம சனி பகவானை எப்படி வழிபடலான்னு பார்க்கலாம் வாங்க. சனிக்கிழமை நாளில் நவகிரகங்களை சுற்றக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்க சனி பகவானை நம்ம நேருக்கு நேர் நின்று வழிபடாமல் சன்னதிக்கு பக்கபாட்டில் நின்று தாங்க வழிபாடு செய்ய வேணும். இப்படி சனி பகவானை வழிபட்டீங்கன்னா கெடு பார்வையால் நமக்கு எந்தவித ஒரு தீங்குமே ஏற்படாதுங்க. மேலுமே 7.5 சனி, பாதச்சனி, ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி நடைபெறும் பட்சத்தில் பாதிக்கப்பட்டவங்க சனி பகவானை 27 முறை வலம் வந்து எல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. விளக்கு
ஏற்றி வந்தீங்கன்னா சனி பகவானுடைய தாக்கமானது சற்றே குறைந்து ஆபத்துக்கள் அனைத்துமே விலகி விடுங்க. அதே போல் நீங்கள் சனிக்கிழமை நாளில் காகத்துக்கு சாதம் வைக்க வேணுங்க. குறிப்பாக எள் கலந்த சாதத்தை உணவாக வைப்பது சனி தோஷத்தை போக்குங்க. சனி பகவானை எப்பொழுதுமே விழுந்து வணங்கக்கூடாதுங்க. சனிக்கிழமை நாளில் நம்ம விரதம் இருந்தோம்னா சகல செல்வமும் நமக்கு கிடைக்குங்க. அதே போல் சனி தோஷத்தால் ஏற்படக்கூடிய துன்பத்தின் தாக்கமானது சற்றே குறைந்து விடுங்க. இது வரைக்கும் திருமணமானது தள்ளி போய்கொண்டே இருக்கக்கூடியவங்க சனிக்கிழமை நாளில் நீங்கள் விரதத்தை கடைபிடிச்சு சனி பகவானை வழிபட்டிங்கன்னா திருமண தடையானது நீங்கி விடுங்க. தோஷங்கள் மற்றும் கர்ப்பவினைகள் அனைத்துமே குறைந்து விடுங்க. பாவங்கள் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்குங்க. சனி பகவானுக்கு உரிய தானியமான எள், இரும்பு போன்றவற்றை சனிக்கிழமை நாளில் நம்ம தானம் கொடுத்தோம்னா சனி பகவான் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு நன்மைகளை கொடுப்பாருங்க. அதே போல் சாலை ஓரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இல்லைன்னா மாற்றுத்திறனாளிகள் யாராக இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம செஞ்சோம்னா சனீஸ்வர பகவான் மகிழ்ச்சி அடைவாராமாங்க. சனிக்கிழமை நாளில் ஏழை எளியோர்களுக்கு கருப்பு நிற கூட, போர்வை, விசிறி போன்றவற்றை தானமாக கொடுப்பது சனி பகவான மகிழ்ச்சி அடைய செய்யுங்க. சனி பகவானுடைய அதிதேவதை கால பைரவர் ஆவாருங்க. அதனால தாங்க பைரவரை வழிபட்டோம்னா சனி பிடியிலிருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அதே போல விநாயகர், அனுமனை தொடர்ந்து வேண்டிட்டு வந்தோம்னா சனி பகவான் அவர்களுக்கு நன்மையை தருவாருங்க. அதே போல ஆதரவற்றவங்க, வறுமையில பாதிக்கப்பட்டவங்க, மாற்றுத்திறனாளிங்க, வயதானவங்க ஆகியோரை குறிக்கக்கூடியவர் சனி பகவான் ஆவாருங்க. அதனால தாங்க இவர்களுக்கு உதவி செய்தாலே சனி பகவானுடைய கெடு பலன்கள் குறைந்து நமக்கு நன்மைகள் கிடைக்க தொடங்குங்க. நவகிரகங்கள்ல ஒருவராக இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா கர்மா மற்றும் நிதி போன்றவற்றுக்கு தெய்வமாக சொல்லப்படுறாருங்க. பொதுவாக தெய்வங்களுடைய அருட்பர்வை நம்ம மீது படவே நின்றுதாங்க மற்ற எல்லா கோவில்களுமே போய் நம்ம வேண்டிக் கொள்வோம். ஆனால் சனி பகவானுடைய பார்வை மீது நம்ம மீது படக்கூடாதுன்னு தாங்க நம்ம எல்லோருமே வேண்டிக்கொள்ளலாம். சனியின் பார்வை நம்ம மீது நேரடியாக பதிவது நல்லதில்லைங்க. அது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதே போல் நீண்ட ஆயுள், அகால மரணம் என இரண்டுக்குமே காரணமாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் தாங்க. சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இருந்தாங்கன்னா அவர் அனைத்து விதமான சௌபாக்கியங்களையும் பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைஞ்சு விடுவாருங்க. அதே போல் சனி கெடுதல் எவர் தடுப்பார் என்று சொல்லுவாங்க. அதே போல் சனி பகவான் எந்த அளவுக்கு துன்பத்தை கொடுக்கிற கூடியவரோ அந்த அளவுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடியவர் ஆவாருங்க. வாழ்க்கையில் தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுத்து பல வாழ்க்கை பாடங்களை நமக்கு அனுபவம் மூலமாக கற்றுக் கொடுப்பவர் சனி பகவாங்க. வாழ்க்கையை சரியான பாதையில் சீராக கொண்டு செல்லக்கூடியவர் சனி பகவான்னு சொல்லலாங்க. இவரை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக சனிக்கிழமை நாள் சொல்லப்படுதுங்க. சனிக்கின் கெடு பார்வையிலிருந்து தப்பித்து நல்ல பலன்களை பெறுவதற்கு, கஷ்டங்கள் பலவும் தீர்வதற்கு சனிக்கிழமை நாளில் சனி பகவானை நம்ம எந்த முறையில் வழிபட வேணும்னு பார்க்கலாம் வாங்க. சனிக்கிழமை நாளில் சனி பகவானுக்கு உபவாசமாக இருந்து சனி பகவானிடம் கெடு பலன்கள் எல்லாம் விலக வேணும் என வேண்டிக் கொள்ள வேணுங்க. அதற்கு பிறகு நம்முடைய விரதத்தை தொடங்க வேணுங்க. அதே போல் மாலை நேரத்தில் எளிமையான உணவை சாப்பிட்டு நம்முடைய விரதத்தை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாங்க. அதே போல் சனிக்கிழமை நாளில் ஏதாவது ஒரு இனிப்பு இல்லைன்னா இனிப்பான தயிர் சேர்த்து நம்முடைய விரதத்தை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாங்க. சனிக்கிழமை நாளில் அரச மரத்துக்கடியில் கடுகு எண்ணெயில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுப்பணங்கள் சற்றே குறையுங்க. மேலும் கருப்பு எள், கருப்பு உளுந்து, வெல்லம் போன்றவற்றை கருப்பு துணியில் சுற்றி அதை அரச மரத்துக்கடியில் வைத்து சனி பகவானுடைய அருளை வேண்டி வழிபட வேணுங்க. அதற்கு பிறகு இந்த பொருட்களை சனியின் கெடு பார்வையில் கடுமையான பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுவங்களுக்கு தானமாக கொடுக்க வேணுங்க. அதற்கு பிறகு சனி பகவான் கோவிலுக்கு போய் கடுகு எண்ணெயில் சனி பகவான் சன்னதிக்கு முன்னாடி விளக்கேற்றி சனி பகவானை வழிபாடு செய்ய வேணுங்க. ஆனால் சனி பகவானுக்கு நேராக நின்று நம்ம சனி பகவானை வழிபாடு செய்யக்கூடாதுங்க. பக்கவாட்டில் நின்றுதாங்க நம்ம சனி பகவானை வழிபாடு செய்ய வேணும். திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபடுவது சனி தோஷத்தை போக்குங்கன்னு ஐதீகம் இருக்குதுங்க. மேலும் சனி பகவானுக்கு பிடித்த ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகரை அன்றைய நாளில் வழிபாடு செய்யலாங்க. அதே போல் சனிக்கிழமை நாளில் நல்லெண்ணெய், எள், கருப்பு நிற ஆடைகள், வடமாலை போன்றவற்றை சனி பகவானுக்கு படித்து வழிபாடு செய்யலாங்க. ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம், வஸ்திரம், கூடை, செருப்பு போன்றவற்றை கூட தானமாக செய்யலாங்க. அப்படி செய்வதன் மூலமாக சனி பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்குங்க. எள் சாதமும் சனி பகவானுக்கு ரொம்பவே பிடித்த பிரசாதமாகுங்க. அன்றைய நாளில் நீங்கள் காகத்துக்கு உணவு வைப்பது சனி பகவானுடைய தாக்கத்தை சற்றே குறைத்து
குறைத்து விடுங்க. திருநள்ளாறு மட்டுமில்ல, திருக்கொல்லிக்காடு, பொங்க சனீஸ்வரர், திருநறையூர் போன்ற இடங்களில் சனி பகவானை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.